ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐபேடில் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ இதில் மொத்தம் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று ஜெஸ்டர் மூலமாக எடுக்கிறது, இன்னொன்று வந்து ஃபிசிக்கல் பட்டன்ஸ் வச்சு பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட் மெத்தட் வந்து நம்ம பண்ணுறதுக்கு ஒரு செட்டிங்ஸ் வந்து ஒன்று எனேபிள் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். செட்டிங்ஸ் ஆப்பில் போயிட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஜெஸ்டர்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஸ்வைப் ஃபிங்கர் ஃப்ரம் கார்னர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணிங்கன்னா ஸோ நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது கீழே. ஸோ லெஃப்ட் கார்னர், ரைட் கார்னர். ஸோ நான் வந்து லெஃப்ட் கார்னர் வச்சுக்கிறேன். இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் வெளியே வந்துட்டேன். ஸ்வைப் பண்ணுறேன். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் வந்துடுச்சு. ஸோ கீழே நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ பென்சில் வச்சுருக்காங்க. நம்ம இதை வச்சு நம்ம எதாவது ட்ரா பண்ணுறதா ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ட்ரா பண்ணிவிட்டு இது நம்ம சேவ் பண்ணோன்னா சேவ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டெலிட் பண்ணால் டெலிட் பண்ணிக்கலாம் இங்கேவே. ரைட். ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இது வந்து ஃபிசிக்கலாக நம்ம வந்து பவர் பட்டன் அண்ட் வால்யூம் அப் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து உடனடியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். இந்த மாதிரி தான். இதுவும் நமக்கு வேணுன்னா இங்கே டெலிட் பண்ணிக்கலாம். க்ராப் பண்ணுறதுனா க்ராப் பண்ணிவிட்டு டன் கொடுத்தீங்கன்னா சேவ் டு ஃபோட்டோஸ்னு வரும். இல்லை டெலிட் பண்ணுறதுனா இங்கே டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, அகைன் எடுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எடுத்த ஃபோட்டோஸை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கேலரிக்குள்ளே போகிறேன். ஓகே, இதான் நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நமக்கு ஐபேடில் இருக்க 2 மெத்தட்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.